அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக என்னன்னா, இன்னைக்கு ஒரு 2 டாப்பிக்க முக்கியமாக பேச போகிறோம். ஒன்று வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமாக மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய பிக் பாஸ் பிக் நிகழ்ச்சியை பாஸ் பற்றி அது ஒரு பெரிய ஞானி நடத்துகிறார். ஆமா, நடத்தல. ரெண்டாவது பார்த்து கெட்டு போறது யாருன்னா மக்கள் தான். வந்து மக்கள் பார்க்கலன்னா ஞானிகள் நடத்துறது விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து பிக் பாஸ் ஞானிகள் நான் சொல்றேன். பிக் பாஸ் பற்றியும் அதை தாண்டி வந்து இன்னொரு பக்கம் வந்து கடலூர்ல வேப்பூர் பகுதியில் வந்து ஒரு 5 விவசாயிகள் வந்து பரிதாபமா மின்னல் தாக்கி இறந்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு உள்ள விஷயம்தான். காரணம் அதுக்கான விடயங்கள் வந்து உங்களுக்கு கடைசியில் தெரியும். முதல் விஷயம் வந்து பிக் பாஸ் பலூன் அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா அந்த புனைப்பேர் எதனால் வந்துச்சுன்னு எனக்கு தெரில. அதாவது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு இந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 53வது செகண்டில் அந்த பலூன் அக்கான்ங்கிற பேர் எதனால் வந்துச்சுங்கிறது அது எனக்கு தெரியும். பட் வந்து அந்த விஷயத்தை நம்ம சேனலில் அசிங்கமாக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து இந்த பலூன் அக்கா வந்து கொஞ்சம் காலகட்டமாக வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்தாப்புல. ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி வந்துச்சுன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ தான் வந்திருக்கு. மெம்பர்ஷிப் மாதிரி. லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் புதுசாக டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறேன். அது வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் வந்து சர்டன் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியணுங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப். லைக் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாருமே படம் பார்க்க முடியாது. சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து உள்ளே நீங்கள் படம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து படத்தை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராஸ்டியூட் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்தா தான் அவங்கக்கிட்ட நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்த பண்ண முடியும். அதுக்காக நான் இவங்களை அப்படி சொல்லலை. பட் வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன வச்சுருக்காங்கன்னா, செர்டைன் அமௌண்ட்டை நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து லைக் சில விஷயங்களை அவங்க வந்து பொக்கிஷங்களை காணிப்பாங்க. அது மக்கள் உங்களுக்கு தேவைப்படுற பொக்கிஷங்களா சில அதுக்காக ஒரு மெத்தடை வச்சு பண்ணிட்டு இருந்த நபரை வந்து பிக் பாஸ்ல மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்றதுக்காக நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம சமூகத்துக்கு மிக முக்கியமான ரொம்ப முக்கியமான சொல்ல வராங்க. மக்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்னைக்கு இருக்கிற தேவை என்னன்னா பலூன் அக்காவோட இந்த புரட்சி தான். ஆக்சுவலா அந்த புரட்சியை தான் நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் பார்த்தேன். ஆக்சுவலா நான் இந்த அசிங்கங்களை பாக்குறது இருக்கிற வேலைகள்ல இந்த அசிங்கத்தை பாக்குறது தான் இல்ல, அந்த அருமையை பாக்குறது தான் நம்ம வேலையா. நெகட்டிவ் வைப்ஸ். ஆக்சுவலா என்னன்னா அதையும் மக்கள் உட்கார்ந்து பிள்ளைங்களை உட்கார வச்சு பாக்குறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியே பழக வச்சுட்டாங்க. அது என்டர்டைன்மெண்ட் இதுதான். அப்படி இப்படி வரிசையா பழக இல்ல என்டர்டைன்மெண்ட் இதுதான். சீசன் 1 2 3ன்னு சொல்லிட்டு எங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. பிக் பாஸ் பார்த்தே இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இவன் சொன்னாங்க. இந்த ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு இந்த ஃபேம் ஆகுறதுக்காக. அவர் பேர் என்ன? சுதாகர் இல்ல திவாகர் வாட்டர்மெலன் திவாகர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நபர்கள்லாம் கொண்டுச்சு. சரி, அவர் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன். ஸ்விம்மிங் பூல்ல போய் குதிக்கிறாரு. ஆனா இந்த அக்கா எல்லாம் சொல்லப்படி நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் எனக்கு பார்த்தேன். அந்த கிளிப்ல எப்படின்னா, ஒரு நபர் வந்து 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பலூன் அக்காவும் இன்னொருத்தவங்களும் என்ன பேசுறாங்கன்னா, பாத்தியா என்ன பார்த்தேன், அது பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, டபுள் மீனிங் இல்ல நல்லா இருந்துச்சா. அது என்னன்னா பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்ங்கிறதும் அந்த பலூன் அக்கான்ங்கிற அந்த நேமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆக்சுவலா நான் பேச விரும்பல. நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா இருந்துட்டு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. தனிப்பட்ட ஒரு நம்ம வீடியோ சின்ன பசங்க பாக்குறாங்க. அதை தாண்டி வந்து வாரியர்ஸ் ரொம்ப வந்து விரும்பி பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஷோகேஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த கட்டை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப் அப்படியே ப்ரோமோட் பண்ணி நிறைய பெய்டு. அது வேற, இது ஸ்கிரிப்டட்னு சொல்றாங்க. எப்படி அதெல்லாம் உண்மைதானா? அதை பற்றி நான் போகிறேன். அது ஸ்கிரிப்டடோ நாட் ஸ்கிரிப்டடோ, எண்ட் ஆஃப் தி டே வந்து சமுதாயத்துல மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும். ஏன்னா சமுதாயத்துல ஏற்கனவே புரட்சி ஏற்படுத்தின விஜய் சேதுபதி அவர்கள் தான் அதை அந்த ஷோ கண்டெஸ்ட் பண்றாரு. அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி புரட்சியாளர்களை வந்து உள்ள ஒரு அரங்கத்துக்குள்ள வச்சு இந்த மாதிரி புரட்சியை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வீடியோ கிளிப்ல பெருசா இருக்கா சின்னதா இருக்காங்கிறது வந்து கொண்டு போய் சேர்க்கிறது. அது எந்த மாதிரி பட்டதுன்னு தான் எனக்கு தெரியல. திவாகர் சரி போய் குதிக்கிறாரு, இந்த மாதிரி அங்க தவறான என்னென்னமோ பண்ணிட்டு தவறான மக்களை அங்கே கொண்டு இருத்துனா, அப்போ பொதுமக்கள் பாக்குற நிகழ்ச்சியில தவறான மக்களையே தேர்ந்தெடுத்து கொண்டு இருத்துனா என்னதான் அவங்களோட நோக்கம்? இந்த சேனலோட நோக்கம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பிக் பாஸ்ல வந்து கொஞ்சம் பிரபலமானவங்களை வந்து இன்வைட் பண்ணி நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அதுலயும் கொஞ்சம் தராதரம் இல்லாததெல்லாம் இருந்து, பிரபலம்னா
பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. பிரபலம் வந்து பாசிட்டிவும் பிரபலம் அடைஞ்சவங்க இருக்காங்க, நெகட்டிவா காணிச்சு பிரபலமானவங்க. இதுல மைய கருத்து என்னன்னா டிஆர்பி ரேட். அதுதான் எண்ட் ஆஃப் த டே. நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் பார்க்கறது மூலமா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை தாண்டி ஒரு அஜெண்டாவை கொண்டு போய் திணிக்கணும். அந்த அஜெண்டா என்னன்னா, நான் சிம்பிளா சொல்றேன், இப்போ நம்ம வந்து எதுவுமே பார்க்கறது கிடையாது, எதை பார்க்கறது கிடையாது, பிக் பாஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. அதனால வந்து டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன ஜோலி இருக்கு, அந்த ஜோலியை நம்ம பார்க்கறது, அதை தாண்டி நம்ம குடும்பத்தை பார்க்கறது, நம்மள பார்க்கறது, அதை தாண்டி இருக்கிற டைம்ல தான் மக்களுக்கு ஏதாச்சும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மீடியம் மூலமா பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஆனா பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை நைட் உட்காந்து பார்க்கும்போது பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற மனைவி, அதை தாண்டி ஐடி செக்டார்ஸ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா இதுதான் வந்து ஒரு ஒரு டெவலப்பிங் சொசைட்டி. அதை விட பாரபட்சம் இல்லாம ஏன் இதை பார்க்கறாங்கன்னா, இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல அதுதான். ஸோ வந்து இப்போ நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பெய்ட் சோர்ஸ்ல பார்த்தா கூட சரி பே பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காலங்காலமா நம்ம பார்த்துட்டு வந்து விஜய் டிவில இப்படியாக இருக்கு. இந்த மாதிரி போடும்போது ஏன்னா இந்த மாதிரி கர்மத்தெல்லாம் போடுறான். அது சரி, வீட்டில் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா பார்க்குறவங்களும் அதை பார்ப்பாங்க. அதை தடுக்கவும் முடியாது. நம்ம வீட்டில் சின்ன வயசுல டோரா புஜ்ஜி, சோட்டா பீம்லாம் பார்த்துட்டு இருந்த டைம், இன்னைக்கு அவங்க எதை பார்க்குறாங்கன்னா பெருசா இருக்கா சின்னதா இருக்கா. அப்போ சின்ன பிள்ளைங்க வந்து பெண்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? ஆமா, அதை விட இயல்பு பார்க்குறாங்க பாத்தீங்களா. இது வந்து சமுதாயத்துல இதெல்லாம் பேசுறது ரொம்ப இயல்பு. அப்போ இப்ப சின்ன பசங்க இதை பார்த்துட்டு வளர்றாங்க. ஆக்சுவலா இது இயல்பு தானேன்னு வந்துருமே, லைஃப் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு, அப்போ இதுலயே அடாப்ட் ஆகிடலாம் தானே நினைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாம் ஸ்கூல் போகும்போது சக பெண் பிள்ளைங்களை பார்க்கும்போது அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம பார்ப்போம். அன்டில் ஒரு 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 பியூபர்ட்டி அடைகிறதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம அக்கா தங்கச்சின்னு ஒரு பார்வை இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இந்த உணர்வுகள், காதல், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஹார்மோனல் இம்பாக்ட்னால வர தொடங்குச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த ஹார்மோனல் இம்பேக்ட் வர்றதுக்கு முன்னாடி, பியூபர்ட்டி அதாவது வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில்வண்டுகள் கிட்ட பார்க்குறவங்க கிட்ட பெருசா இருக்கா சின்னதா இருக்கா இந்த மாதிரிப்பட்ட சில சில்மிஷங்கள்ல உள்ள இருந்து கிரிஞ்சித்தனமா நீங்க பண்றத ப்ரொமோட் பண்றது, இவன் போய் ஸ்கூல்ல போய் என்ன பண்ணுவான், அவன் என்ன பேசுவான், சக மாணவிகளை எப்படி பார்ப்பான், அந்த கண்ணோட்டம் தானே கடைசி வந்து அவன் வளர வளர அவன் வந்து எந்த சமுதாயத்துல கொண்டு போய் நிப்பாட்டோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சமுதாயத்தை ரொம்ப தவறான அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போ, அதாவது எனக்கு சிரிப்பு என்னன்னா, உண்மையா ஒரு நடக்கிற ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு காரணத்தினால புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல்ல வந்து கேபிள்ல இருந்தே புடிங்கி விட்டாங்க. ஆனா இங்க ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு சேனல், ஒரு சேனல் வந்து புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்காங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. சமுதாயத்துல இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணியே தீரும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை கிரியேட் பண்றதுக்காக அந்த சேனல் வந்து நம்ம ஐயா வந்து பிளஸ் பண்ணி இத்தனை சீசன் நம்ம ஐயா மட்டும் ஸ்டாலின் மாரோல மட்டும் சொல்லல, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி அது மேல அதிகத்துல நடத்திட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆட்சியாளர்கள் கையில இருக்குல்ல, ஒரு சேனலோட ஒட்டுமொத்த கனெக்ஷனையும் புடிங்கி விடுறதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா அரசாங்கம் இருக்கு. அரசாங்கம் என்ன நினைக்கணும், என் பிள்ளைங்க வளர்றாங்க, அது எய்தர் ஸ்டாலின், அது எய்தர் ஜெயலலிதா, எய்தர் எடப்பாடி, யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்னோட சின்ன கோரிக்கை என்னன்னா, அது நம்ம இந்த ஒரு கோரிக்கையை வச்சு அவங்க பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா மக்கள் வந்து இதை வந்து தவிர்க்கிறதுக்கு மூலமா நம்ம வீடியோ பாக்குறது மூலம் 10,000 பேர் 20,000 பேர் பாக்குறாங்கன்னு வைங்களேன், இல்ல ஏதோ செட்டன் நம்பர்ஸ், அது 1000 பேர் பார்த்தாலும் சரி 10 பேர் பார்த்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஒரு நம்பர் பாக்குறாங்கன்னா மக்கள் தவிர்க்கணும், அந்த ஷோவை பாக்குறத தவிர்க்கிறது. ஏன்னா நம்ம அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற வரல, அதான் நம்ம தான் நம்ம சொசைட்டியை வந்து கண்டிப்பா வருங்கால சொசைட்டிக்கு வேண்டி நல்லதா செய்தாங்க. நம்மளுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ யார் ஜெயித்தாலும் சரி, புரட்சி பண்ற திரு சீமான் அவர்கள் ஜெயித்தாலோ, அண்ணாமலை அவர்கள் ஜெயித்தாலோ, இல்ல எடப்பாடி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ யார் ஜெயித்தாலும் நம்மளுக்கு யாரும் போய் 10 கோடி 20 கோடி கொண்டு போய் தர போறதுல கொட்ட போறது கிடையாது. நம்ம வீட்டை நம்ம தான் பார்க்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற புள்ள தப்பு பண்றானா தப்பு பண்ணலையே இது மாதிரி பாக்குறான் அப்படிங்கறத கண்காணிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட பொறுப்பு. அதை விட என்ன முக்கியமா பாக்குறோம்னா, நம்ம எல்லாருமே ஸ்ட்ரைட்டா சின்ன பசங்களையும் 2K கிட்ஸையுமே குறை சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து பாதுகாக்க வேண்டியவங்க இவங்க முன்னவரான 90s கிட்ஸும் 80s கிட்ஸும் 70 கிட்ஸும் கேட்டா இவங்க வந்து இவங்க வந்து இதெல்லாம் இந்த அநியாயம் எல்லாம் படிப்படியா நடந்துட்டு இருக்கு. இதை தட்டி கேட்காம இப்ப நேரடியா பழிய கொண்டு போய் 2K கிட்ஸுக்கு மேல போடுறாங்க. 2K கிட்ஸ் தான் இதெல்லாம் காரணம். அவன் இப்பதான்டா பிறந்தான். இல்ல அதான் இப்போ நம்ம இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் பேர் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஜென்சி கிட் யாருன்னா 1996க்கு அடுத்து பிறந்தவங்க எல்லாம் ஜென்சி கிட்ஸ். அதுக்கு முன்னாடி பூமர் அங்கிள்ஸ் அது மாதிரி பல 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் வச்சிருக்காங்க. யாருக்கு அந்த ரூட் காஸ் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. டைரக்டா வந்து ஜென்சி கிட்ஸ் பழி போடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்க பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்க நம்ம பார்த்த சக்திமானையோ நம்ம பார்க்கும்போது இருந்த பேட்மேன் சூப்பர்மேன் உள்ள இது படங்களை
அது டெலிகாஸ்ட் ஆகல. இவன் எதை பார்த்துட்டு இருக்கான்னா பிறக்கும் போதே இதுதான் பார்க்கறான், இதை தான் கன்சியூம் பண்றான். இந்த மாதிரிப்பட்ட படங்களை அது வேற ஒரு கோட் சொல்லுவாங்களே, இஃப் சம்திங் இஸ் ஃப்ரீ யூ ஆர் த ப்ராடக்ட். அதுதான். ஆமா ஆமா, உனக்கு ஃப்ரீயா வழங்கப்படுது, நீ டிவியை போடுற, உனக்கு காணிக்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா பெருசா சின்னதான்ங்கிறது பலூன் தான். அந்த பலூனை நீ பார்த்து வளரும்போது எந்த மாதிரி ஒரு சொசைட்டியை நம்ம வந்து வளர்த்து கொண்டு வரோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். சமுதாயத்துல மிகப்பெரிய இந்த மாதிரி புரட்சிகள் வந்து தடுக்கப்படணும். அது மக்கள் கையில தான் இருக்குங்கிற அது ரெண்டு பேருக்குமே. என்னன்னா நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா ஆண் வேற பெண் வேறன்னு. ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் குடும்பம். இவங்க எல்லாம் வேற யார், இந்த டிவி மீடியாஸ் இவங்க எல்லாம் ஜஸ்ட் பெய்டுக்கு வேண்டி காசுக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்றவங்க. இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா காசு மக்கள் வந்து பணங்களை உள்ள பே பண்ண வச்சு அது மூலமா தன்னோட திறமைகளை பல பலூன்களை காணிக்கிறது மூலமா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள். ஆமா ஆமா, எது வேணாலும் அவங்க செய்வாங்க. எந்த புரட்சியாலும் செய்வாங்க. அப்படி செஞ்சவங்க தான் அவங்க. இந்த புரட்சியாளர்களை, இந்த புரட்சி பண்ற சேனல் இந்த புரட்சி பண்றதுக்காக இந்த ஷோல நடத்தும் போது அந்த எந்த மாதிரியான புரட்சியை வந்து சமுதாயத்துல ஏற்படுத்தணுங்கிறது வந்து தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா என்ன நடக்கும். இல்ல அதுதான், அது எண்ட் ஆஃப் தி டே எதுல போய் முடியும்னா இந்த கொலையை தாண்டி சின்ன பிள்ளைங்க கற்பழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அது வந்து என்னன்னா ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இன்டியூஸ் பண்ணும். அது வந்து அது வந்து ட்ரிகர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டே டு டே லைஃப்ல சமுதாயத்துல நம்ம பயணம் பண்ற டைம், ஸ்கூலோ காலேஜோ இல்ல ஆபீஸோ எந்த ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த செயின் வந்து பாதிக்கப்படும். அந்த உறவு முறைகள் பாதிக்கப்படும். இது என்னடா ஒருத்தன் எய்தர் நீங்க வந்து எங்களை பூமர்னு சொல்லலாம். ஆக்சுவலா வந்து நம்மளும் பல விஷயங்களை பார்த்துட்டு தான் இங்க வந்து நாங்க வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியோ இல்ல பொலிட்டிக்கல் டைரக்டா எல்லாம் வரல. நாங்களும் மக்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் படங்களை பாக்குறது, பொம்மை படங்களை பாக்குறது, கேம் ஆடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இண்டோர் கேமா விளையாண்டுட்டு அதெல்லாம் அந்த ஒரு பகுத்தறிவோட தான் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து எதுவும் தெரியப்படுத்தாம இந்த மாதிரி சில புரட்சிகளை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். இது அவங்க தவிர்க்க மாட்டாங்க. மக்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு விரும்புறேன். வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஷோக்களை அவாய்ட் பண்றது விரும்புற. அது மாதிரி ஒரு நல்ல, ஏன்னா வந்து போன வருஷம் அவங்க நம்ம பழைய ஜெனரேஷன் இதை வந்து கட்டுப்படுத்தாதனால இந்த ஜெனரேஷன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஜெனரேஷன்ல நேரடியாட்டு இந்த விஷயங்கள் கெட்டு போய் இருக்கிற பெரியவர்கள் வந்து இதை தவறிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லிட்டு புட்டக்கா ஏதோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்க. அதாவது என்னன்னா டபுள் மீனிங்ல இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கெட்ட வார்த்தை போடுறது பேசுறது, அதை வந்து பெரிய லெவல்ல மக்கள் வந்து அதெல்லாம் சிரிச்சு எல்லாம் கை தட்டி பெரிய அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஏத்துக்காங்க. வாவ், ஏன்னா செலிபிரிட்டிஸ் பிரச்சனை இல்ல, அவங்க குடும்பம் அப்படிதான் இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலா அதுதான் இப்போ அது நம்ம சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் திருந்த வேண்டியவங்க நம்ம மக்கள் தான். அப்படி திருந்தாத பட்சத்துல நாளைக்கு நீங்களும் செலிபிரிட்டியோட வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிங்க. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னா குப்பையிலும் நிறைந்த புரட்சிகரமான குப்பையா இருக்கும். அது எப்படின்னா செலிபிரிட்டிஸ்னால தான் இப்போ வந்து இந்த தவறான இன்ஃப்ளூயன்ஸுகள் ஏற்படுத்துது. இவங்க என்னன்னா இனி தவறு நடக்கும்போது பெரிய ஞானவான்கள் மாதிரி நடுநிலையாளர்கள் மக்களுக்கு புத்தி புகட்டுகிறவர்கள் மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. ஓ இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு, ஓ இது சுதந்திரம் அப்படி ஏதாவது போடுவாங்க. ஏன்னா காரணமே இவங்களாட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் தான். ஆனா இன்னைக்கு செலிபிரிட்டிஸ் தாண்டி ஊர்ல இந்த மாதிரி நொண்டி சாக்கு இந்த மாதிரி பணங்களுக்காக விற்கக்கூடிய நபர்களை வந்து கூப்பிட்டு வச்சு பண்ற அளவுக்கு நிகழ்ச்சிகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ அதை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து கை வந்து யார்கிட்ட இருக்குன்னா பெரியவங்க கிட்ட இருக்கு. நீங்க அவங்க சொல்ற பூமர்ஸ் கிட்ட இருக்கு, அதாவது நம்ம கிட்ட இருக்கு. அதை வந்து சரியான முறையில பண்ணுவீங்க நம்புறேன். அதை தாண்டி வந்து கடலூர் மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 5 விவசாயிகள், அதாவது வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து வேப்பூர்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க வந்து கிட்டத்தட்ட 5 விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல மின்னல் தாக்கி இறந்துட்டாங்க. அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த விஷயத்துல இது மாதிரிப்பட்ட விஷயங்களை பாராட்டக்கூடிய நபர் யாருன்னா சீமான் அவர்கள். இது மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல குரல் கொடுத்தது எப்படின்னா, ஒரு நடிகரை பார்க்க போகும்போது நீ 20 லட்சம் கொடுக்குற, 10 லட்சம் கொடுக்குற, எல்லாரும் 2 லட்சம் 50,000 1 லட்சம் கொடுக்குறீங்க. ஆனா விவசாயிகள் எல்லாருக்கும் சோறு போடுறவங்க. நம்ம இன்னைக்கு உட்காந்து சென்னையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஊர்ல இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா எதர் நம்ம இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் போட்டாலும் வந்துடும், இல்ல வந்து பக்கத்துல கடைக்கு போனாலும் வந்துடும். எங்க போனாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவைலபிளான ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி அரிசி. ஆமா, இது எங்கேருந்து வருது? ஆமா, விவசாயிகள். பிராக்டிக்கலா விவசாயிகள் ப்ரொடக்ஷன் எங்க இருந்துன்னா அங்கேருந்து வருது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ற நம்மளுக்கு பசியாற்ற விவசாயிகள் வந்து இந்த மாதிரி மரணிச்சு போகும்போது நாளைக்கு என்ன ஆகும்னா
ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. யாருமே விவசாயம் பண்றதுக்கு ஒரு ஒரு ஈகாரிட்டி இருக்குல்ல, அது வராது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவை அனுப்பிச்சா இந்த மாதிரி மின்னல் இது இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஸோ இடி இடிக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து விவசாயிகளை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஆமா, ஏன்னா வந்து விவசாயத்துக்கு மேல அரசாங்கம் எந்த இல்ல ஆக்சுவலா முற்போக்கான சிந்தனை என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்ப லைக் அதானி கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்படின்னா இந்த உங்களுக்கு சன்லைட் மூலமா பவர் ஜெனரேட் பண்ணுவாங்கல்ல, இந்தியாலேயே மிகப்பெரிய பவர் சோர்சிங் ப்ரொடக்ஷன் யார்கிட்ட இருக்குன்னா அதானி கிட்ட. பாரிஸ் இருக்குல்ல, ஆமா, அதை விட 5 மடங்கு பெருசு குஜராத்ல. மிகப்பெரிய ஒரு யூனிட்டை வந்து வச்சிருக்கிறது யாருன்னா திரு அம்பானி அவர்கள், சாரி அதானி அவர்கள். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய மின்சாரத்தை தயாரிக்கக்கூடியது யார்கிட்ட இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது, தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. அதை வழங்கப்பட்டது யாருன்னா பிஜேபி அரசாங்கம் வந்து அதானி அவர்களுக்கு. அதுவும் வந்து இந்த அரசாங்கம் வந்து வளர்ந்த நேரம் தான் இவங்களும் வளர்ந்துருக்காங்க. அது வேற, பாரிஸோட 5 மடங்கு பெருசான ஒரு யூனிட் தான், அதாவது அந்த சிட்டியோட 5 மடங்கு பெருசு. அப்போ கற்பனை பண்ணிக்கோங்க அது எவ்வளோ பெரிய ஒரு யூனிட்டுங்கிறது, ப்ரொடக்ஷன் ஹவுஸுங்கிறது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அங்கே நடந்துட்டு இருக்கு. அங்கே நடக்கும்போது என்னன்னா, என்னோட பார்வை எப்படின்னா தொலைநோக்கு பார்வையை நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஏக்கர் கணக்கில் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு எங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்குறதுக்கு இத்தனை டன் வந்து எங்களுக்கு வந்து அரிசி தேவைப்படுது, கோதுமை தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ விவசாயிகள் இந்த இடத்துல என்ன ஆகப்படுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்புறப்படுத்தப்படுவாங்க. இது ஒவ்வொரு விஷயமும் எப்படி பண்ணுவாங்கன்னா மக்களுக்கே மைண்ட் செட்டில் வந்து ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகும். என்னன்னா எதுக்கு விவசாயம் பண்ணணும். ஆமா, அதுதான் இவங்க புஷ் பண்ணியிருக்காங்க. விவசாயம் வந்து ரொம்ப தாழ்ந்த இதுன்னு சொல்லி மக்களுக்கு அடிப்படையான விவசாயத்தை இது வந்து ரொம்ப தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது ஒயிட் காலர் ஜாப்ஸ் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாழ்ந்தது. ஆனா பில்கேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு இப்போ ரைட் நவ் எல்லாம் விவசாய நிலங்களை வாங்கி மக்களுக்கு அடிப்படையான வாழ்வியலான இந்த விவசாயத்தை பிசினஸ் பண்ணிட்டா இவன் எப்பவுமே அடிமையா தானே. ஆக்சுவலா சூப்பரான ஸ்ட்ராட்டஜி நண்பர்கள் சிலர் இருக்காங்க உண்மையிலேயே விவசாயங்கிற ஒரு தொழிலை மட்டும் வச்சு மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நிறைய பேர் ஐடி ஜாப்ஸை குவிட் பண்ணிட்டு இந்த விவசாயத்தை ஆரம்பிச்சு பண்ணி சாதிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நெப்போலியன் அமெரிக்கால ஏக்கர் கணக்குல வாங்கி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பெரும் பணக்காரன், பெரும் சமுதாயத்துல இருக்க பெரும் நபர்கள், உச்சத்தை தொட்டவன் எல்லாம் இந்த இடத்துல வரும்போது மக்களை வந்து மன ரீதியா இவங்க என்ன பண்றாங்க, வந்து நிவாரணம் 5 லட்சம் நீங்க கொடுத்துட்டீங்க ரைட்டு, இந்த பக்கம் உங்களுக்கு வந்து கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க எதை ப்ரொமோட் பண்றீங்க? அதான் எது ஸ்பாட்லைட் அதிகமா இருக்கோ அதுக்கு அதிக ரேட். மக்கள் வந்து இதை உத்து நோக்கிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் திமுகவுக்கு எதிரானது, இன்னொரு பக்கம் கரூர் திமுகவுக்கு எதிரானது, அரசாங்கத்துக்கு எதிரானது. ஸோ 20 லட்சத்துக்கு கூட 2 லட்சத்துக்கு கூட திருமாவளவன் நீ 1 லட்சத்துக்கு கூட 50,000 கூட எல்லாருக்கும் ஒரு கொட்டி கொடுத்து மக்களை வாயடைக்கும் போது இந்த பக்கம் தெரியவே மாட்டேங்குது. இந்த இடத்துல சீமான் அவர்கள் பேசினார், வேற யாரு பேசினாங்க? மக்களுக்காக பேசினது யாரு? மக்களுக்கு அவங்க நின்னவங்க யாரும் கிடையாது. இன்னொரு விவசாயிகள் ஒருத்தர் கதறிட்டு இருக்காரு. என்னன்னா பாவம், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த நெல்கள்லாம் விவசாயம் பண்ற இடத்துல இருந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, லைக் வார் ஹவுஸ் மாதிரி. அந்த இடத்துல இருந்து அரசாங்கம் வந்து அது கொள்முதல் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ரேஷன் பொருட்கள் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த இடத்த வந்து லைக் ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடத்த இவங்க வந்து கோரிக்கையை கட்டி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னா இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்றாங்கன்னு வைங்களேன், இங்க இருந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருந்து அரசாங்கம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமா எடுத்துட்டு போவாங்க. இந்த ஸ்டோர் பண்றதுக்கான குடோன் வந்து இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கல எந்த அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம். கொடுக்காத பட்சத்துல இவங்களுக்கு இந்த மழை காலம்ல ஒட்டு மொத்தமா மழை பெஞ்சு அந்த பயிர்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. சரி, அந்த அரிசி எல்லாமே அழிஞ்சிருச்சு, ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. அதான் முளை கட்டிட்டு முளை வந்துருச்சு. இவன் என்ன பண்றாங்க, குளத்தூர்ல கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாய்க்கு இந்த வண்ண மீன்கள் இருக்குல்ல. ஆக்சுவலா குளத்தூர் வந்து ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. ஆக்சுவலா என்னன்னா மாடர்ன் ஆர்னமெண்டல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் சென்டர், மாடர்ன் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர்னு சொல்லிட்டு ஜொலி ஜொலிக்க மீன்கள் கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி குளத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் சென்டரை எதுக்கு கட்டி கொடுத்துருக்காரு? சின்ன பசங்க எல்லாம் அவங்களோட கவர்ச்சிக்காக, இவங்க வந்து அதை கவர்றதுக்காக, சின்ன பசங்களை கவர்றதுக்காக வண்ண மீன்களை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் சென்டரை கட்டி கொடுத்துருக்காரு. இந்த அரசாங்கம் எப்பவுமே அந்த விவேக் சொன்ன மாதிரி தான், வெளியில பியூட்டி உள்ள டேட்டியா இருக்குது. அதான், ஆமா, அந்த டேட்டியை நம்ம டேடி பண்றதா எனக்கு கஷ்டமா இருக்கு. டேடின்னு சொல்லிட்டு பேடியை விவசாயம் பண்ற விவசாயிகள் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறதுதான் உண்மையில எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களும் அதை விட்டு நோக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விவசாயிகள் வந்து ஒருத்தர் கதறாரு, நாங்க வந்து என்னையா செலவாக போகுது,
நீ வந்து ஒரு ஷெட்டை போடுற, அந்த இடத்துல வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவுதான். ஆமா, இதுக்கு என்ன செலவாகிய போது எனக்கு தெரியல. ஆமா, ஒரு அரசாங்கம் பண்ணி கொடுக்கறதுல அதை வந்து இவனுங்க பண்ணி கொடுக்காம இந்த பக்கம் ஆர்னமெண்ட் ஃபிஷ் ட்ரேட் பண்றதுக்கு 53 கோடி ரூபாய் ஜொலி ஜொலிக்கிறதுக்கு மீன்கள் வண்ண மீன்கள் இது பண்றதுக்காக பண்ணி கொடுக்கறது எந்த மாதிரி ஒரு அரசாங்கம் எனக்கு தெரியல. அரசாங்கத்தின் நோக்கம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமா, ஆக்சுவலா அது எனக்கே எப்படின்னா, என்னடா டெய்லி திமுக அரசாங்கத்தை திட்டிகிட்டே இருக்குமே அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு 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 ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து டெய்லி திமுக திமுக ஸ்டாலின் ஸ்டாலின் அந்த அளவுக்கு இவனுங்க வந்து மக்கள் கிட்ட கெட்ட பேர் அப்படி சம்பாதிச்சு. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யறது நோக்கம் கிடையாது, அதனாலதான் இதை சொல்லுவாங்க. டெய்லி கேக்குறானுங்க, சார் நீங்க வந்து ஏடிஎம்கே ஐடிவிங்க, நீங்க வந்து அதிமுக சார்ந்து பேசுறீங்களா, அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுறீங்களா, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு கேட்க வேண்டிய அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு, நீங்க ஏன் சார் ஏடிஎம்கே மட்டும் கேள்வி கேட்கல? ஏடிஎம்கே ஆட்சி காலகட்டத்துல இருக்கும்போது நான் கேள்வி கேட்டது, அந்த டைம்ல நான் என்னென்ன எழுதுறேங்கிறது இன்னைக்கு கீழே இருக்கு, போஸ்ட்ல இருக்கு. அதை தாண்டி வந்து போன வருஷம் வரைக்கும் ஏடிஎம்கே என்னென்ன பண்ணாங்கிற விஷயத்த பேசணும், நானும் பேசியிருக்கேன். கீழே வந்து நீங்க பாத்திருந்தீங்கன்னா அது கேட்குறாங்க, அது நீங்க ஏன் சார் இவங்களை மட்டும் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு. அப்போ வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது திமுக ஆட்சி. அப்போ ஆட்சி அகற்ற வேண்டிய ஆட்சி யாருன்னா திமுக ஆட்சி. அப்ப நம்ம யாரை கேள்வி கேட்கணும், அவனதான் கேள்வி கேட்கணும். இந்த உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு யாருக்குமே நம்ம சமுதாயத்தை பத்தி அக்கறை இல்லாதவங்க, என்ன வேணாலும் நடக்கணும், ஜஸ்ட் நம்ம வந்து சாமர்த்தியமா திமுக ஆதரவாட்டு நின்று ஒரு டிஃபெண்ட் பண்ணணும். அது இன்ஸ்டாகிராம்ல பல பிளாட்ஃபார்ம்ல இருந்து இங்க பணத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, கொட்ட ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு ஒரு அஜெண்டா திணிக்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி உமாபதி பட்டிய மாதிரி நபர்கள் இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களை வந்து பணத்தை கொடுத்து, அதாவது பாலா அவர்களோட விஷயத்துல பல மில்லியன் அவரோட வீடியோ வியூஸ் போச்சு. ஸோ இது மாதிரி நம்பிக்கைகளை மக்கள் கிட்ட பெற்ற நபர்களுக்கு பணத்தை கொடுத்து, நீ விஜய்க்கு எதிராக பேசு, நீ வந்து கரூர் சம்பத்துக்கு திமுக சாதகமா பேசு, விசாரணையே முடியல, இன்னும் யாருக்கு மேல குற்றமே தெரியல, நீ இவனுக்கு எதிராக பேசு அவனுக்கு சாதகமா பேசுங்கிற ஒரு அஜெண்டாவை திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே வந்து கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் தான், பெரியாரே டிஎம்கே தான், சமூக நீதியே டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய லெவல்ல இது பண்ணிருக்காங்க. அது வந்து மக்கள், பாமர மக்கள், பொதுமக்கள் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரிகர் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் தயவு செஞ்சு சில விஷயங்களை வந்து ஒரு மூளை செலவை ஆகக்கூடிய விஷயத்த வந்து நம்பிடாதீங்க. இவனுக்கு என்னன்னாலும் பண்ணுவானுங்க மக்களை ஏமாற்றுறதுக்காக. இந்த மாதிரி விவசாயிகளோட, அதாவது இந்த 5 விவசாயிகள் மின்னல் தாக்கி சாகடிக்கப்பட்ட இறந்த விஷயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல யாருக்குமே தெரில. அங்க மிகப்பெரிய லெவல்ல 41 பேர் இறந்தனால தான் இன்னைக்கு வரைக்கும் அதை விவாதிச்சுட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயத்துல கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை, அந்த விஷச்சாராயத்தை குடிச்சு இறந்தனால தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசாங்கத்து கெட்ட பேரான காரணத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்பாட்லைட் ஆயிடுச்சு, நம்ம கெட்ட பேர் இருந்துச்சு, ஸோ பணத்தை கொட்டி இவங்களுக்கு எல்லாம் பேச வச்சு நம்ம கதையை மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு என்ன. இதுல இடையில சில பேர் வருவாங்க, நாங்க உதவி செய்யறோம், ஸ்பாட்லைட் இருக்குல்ல, நாங்க உதவி செய்ய வரோம். இல்ல அது வந்து சில நம்ம ஒரு ஃபேம் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ உதவி பண்ணா மக்களுக்கு என்ன தெரியும், மக்கள் அதை பயனடைகிறாங்க, அது ஓகே, அது வாட் எவர். அவங்க அது மூலமா அரசாங்கம் எப்படி இருக்கு, தனி மனிதனை நம்ம சொல்ல முடியாது. நம்ம டேடியே இந்த மாதிரி இருக்கும்போது டேடி வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பல வந்து வரதானே செய்வாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம்ங்கிறது வந்து ஒரு ஓட்டு மட்டும்தான். 2026 நம்ம பேசின 2 விஷயங்கள் பேசியிருக்கோம். பிக் பாஸ் ஒரு விஷயம், சமூகத்துல புரட்சி ஏற்படுத்துறதுக்கான பிக் பாஸ். இன்னொரு விஷயம், விவசாயிகளை வஞ்சிக்கிற இந்த அரசாங்கம். இந்த 2 விஷயமும் வரக்கூடிய 2026 தேர்தலில் சில கட்சிகள் வந்து இதையும் ஒரு வாக்குறுதியா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பா நானும் வைக்கிறேன். அது மக்களும் நீங்களும் ஒரு புஷ் பண்ணுவீங்க நம்புறேன். ஆமா, ஏன்னா பேச்சு பொருள் ஆகும்போது தான் அது வந்து ஒரு பேச்சு பொருள் இடையில போன வருஷம் ஆயிடுச்சு. என்னன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. இந்த பேச்சு பொருள் ஆகும்போது தான் என்ன ஆகும்னா, ஆட்சியில பங்கு கொடுக்கணுமா, அதிகாரத்துல பங்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரூபாய் பேசல, இப்பதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரி சமுதாயத்துல புரட்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஷோஸை வந்து நம்ம தான் தவிர இவங்க என்னதான் மக்கள் என்ன மிஞ்சி போனா 1,00,000 பேர் பாக்குறாங்க, கோடி பேர் பாக்குறாங்கன்னா
1000 பேர் தவிர்த்தா அதுல என்ன இம்பாக்ட் ஆகிருக்கும்? இதுல 2000 பேர் தவிர்த்துட்டாங்கன்னா என்ன இம்பாக்ட் ஆகும்? உங்களுக்கு வேண்டி நீங்க தவிர்க்காதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, வருங்காலத்தை நினைச்சு, அவங்க வாழ போற சூழ்நிலையை நினைச்சு நீங்க தவறுங்க. அதனால வந்து அரசியல் கட்சிகளும் அதுக்கான ஒரு வாக்குறுதியா அவங்களுடைய அபிடவிட்ல கொடுக்கணும்னு நம்புறேன். அவங்களுடைய லைக் தேர்தல் இந்த வாக்குறுதிகளை இல்லீகலா பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளிப்படையா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. வாட் எவர் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆடதான் செய்வாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம தான் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களையும் அடுத்த வருங்காலத்திலையும் காப்பாற்றிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது கஷ்டம்னா வேற யாரும் வரமாட்டாங்க. ஸோ நம்ம தான் இருந்து பார்த்துக்கணும். இனி வருங்காலத்தில் எல்ஜிபிடி அந்த அஜெண்டாவும் புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம இப்போ போக வேணாம். பிக் பாஸ் மூலமா என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஆமா எந்த லெவலுக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு பாத்ரூமுக்குள்ள 2 பேர் உள்ள போயிட்டு வந்தாங்க, நீ பெருசா இருக்கா சின்னதா இருக்கா எப்படி பாத்தியா, அடுத்த இதை பார்த்து சமுதாய சீரழியும் இந்த சீரழிவை பார்த்து யாரு உங்களை கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஞானிகள் இருக்காங்களே விஜய் சேதுபதி செலிபிரிட்டிஸ், நாங்க வந்து சமுதாயம் இப்படி போயிட்டு அவங்க தான் உங்களை குற்றமும் சாட்டுவாங்க. அவங்கனாலதான் நீங்க அழியவும் ஷோ நடத்துறது அவங்கதான். ஆமா, படத்துல நடிச்சு புரட்சி ஏற்படுத்தி இது மாதிரி ஷோவை நாங்க உடைக்கிறோம், இது மாதிரி அஜெண்டாவை உடைக்கிறோம்னு பேசுறவங்க அவங்கதான். ரெண்டாவது இல்லைன்னா பணம் வாங்கிட்டு சம்பாதிக்கிறது யாருன்னா அவன், கடைசி என்னன்னா லூசர்ஸ் யாருன்னா நம்ம வீட்டு மக்கள். இவன் என்னன்னா அதை பார்த்துட்டு இருக்கிறாவி ஏதாச்சும் குற்றம் பண்ணுவான்ல, தம்பி நீ போஸ்கோ கேஸ்ல ஒரு அரெஸ்ட் பண்றோமான்னு சொல்லிட்டு நேரா உள்ள கொண்டு வச்சு நொத்துவாங்க. அஜெண்டாவை தெரிஞ்சது யாருன்னா நம்ம நபர். இவங்க வந்து அரை நிறுவனத்துல பப்ளிக்ல ஆடுவாங்க. அவங்களுக்கு வெக்கமும் கிடையாது, மானமும் கிடையாது, சூழல் கிடையாது. கேட்டா வந்து உங்களுக்கு புத்திமான்கள் மாதிரி புத்தியும் சொல்லுவாங்க மக்களுக்கு. சோ அதனால வந்து மக்கள் தான் எண்ட் ஆஃப் தி டே தகுந்த முடிவெடுக்கணும். விவசாயிகளோட பிரச்சனைக்கும் சரி, இந்த சமுதாயத்தில் நடக்கிற புரட்சிக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் நீங்க தகுந்த ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பரை இந்த இடத்துல தவிர்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட வாக்குகளை 2026 சரியான நபர்களுக்கு போட்டு தகுந்த ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு நாங்களும் நல்ல ஒரு 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 முயற்சியை பேசுறது மூலமாக எடுத்திருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 4வது வீடியோன்னு நினைக்கிறேன், 5வது வீடியோன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக இது போய் சென்றடைந்து மக்களுக்கு உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஏற்படுத்தணும்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.